வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகை பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் குறித்த முக்கிய ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி நீடிக்குமா? துரை வைகோ எம்பி பேட்டி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்படும். கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஜூன் 12ஆம் தேதி முதல் புதிய சுங்கச்சாவடி கட்டணம் பயன்பாட்டிற்கு வரும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. பக்ரீத் பண்டிகையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்களால் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பக்ரீத் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும், இந்தியர்களுக்கும், குறிப்பாக நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில், இந்த சந்தர்ப்பம் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும், நமது சமூகத்தில் அமைதியின் கட்டமைப்பை வலுப்படுத்தட்டும் என்று அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு கிடைக்க வாழ்த்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தியாகத்தையும் பகிர்ந்துள்ள பண்பையும் போற்றும் பக்ரீத் திருநாளை கொண்டாடிடும் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி உதவித்தொகை, அச்சிலம் என அவர்களின் உரிமைக்கான தொடர்ந்து உழைப்பதாக புகழாரம் சூட்டினார். அதேபோல் தியாகத்தை போற்றும் புனித திருநாளாம் பக்ரீத் திருநாளில் எல்லோரிடமும் இறை உணர்வும், தியாக சிந்தனையும், சகோதரத்துவமும் வளரட்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து தவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உயரிய தியாகத்தை போற்றும் இந்நாளில் அனைவரிடத்தும் சகோதரத்துவம், சமத்துவம், சமய நல்லிணக்கம், பூரண மகிழ்ச்சி நீடித்து நிலைக்க உறுதியேற்போம் என கூறியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் காணொலி மூலம் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கையை விரைந்து செயல்படுத்தும் விதமாக காணொலியில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 2026 சட்டசபை தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி நீடிக்குமா என்பது குறித்து துரை வைகோ எம்பி பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மதிமுகவின் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் சத்திரப்பட்டி சங்கீதா பழனிசாமி அவர்களின் இல்ல திருமண விழாவில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி நீடிக்குமா என்பது குறித்து கேள்விக்கு, மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் பணி தொடரும் என தெரிவித்தார். இதில் மதிமுகவின் மாவட்ட செயலாளர் செல்வராகவன், ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் முருகன் மற்றும் தமிழ்வேந்தன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் தொண்டு, மக்கள் பணி, இதுதான் எங்களுடைய மறுமலர்ச்சி. திமுக என்கிற அந்த இயக்கத்துக்கும் சரி, தலைவர் வைகோவுக்கும் சரி, இதுதான் ஒரு பொது வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு பண்பு நினைச்சு இத்தனை வருஷம் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தலைவருடைய 60 வருஷமா இருக்கட்டும், இல்ல மதிமுகங்கிற இயக்கத்துக்குண்டான அந்த 31 வருஷம் பயணமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய குரலாகவும் சரி, தமிழ்நாட்டுடைய இருக்கிற எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு தொண்டுகள் இந்த இயக்கமும் சரி இந்த தலைமையை செஞ்சிருக்கு. இதுல நாங்க நாடாளுமன்றத்துல இருந்துதான் நாங்க பணியாற்றணும் கிடையாது, இல்ல சட்டமன்றத்துல இருந்தா பயணம். சில நேரங்கள் நாங்க தேர்தலை கூட பகிஷ்கரிச்சிருக்கோம். நாங்க தேர்தல், சட்டமன்ற தேர்தலே நாங்க புறக்கணிச்சிருக்கோம். நாங்க அதனால இது ஒரு வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, கூடுதல் வாய்ப்பு. ஆனா மக்கள் மன்றத்துல நாங்க தொடர்ந்து எங்களுடைய குரல் ஒலிக்கும். திராவிட இயக்க போர்வால் தலைவர் என்ற வால் சுழலுங்கிறது அன்னைக்கும் சொல்லியிருந்தார். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பற்றி இதுல மாற்றம் இருக்கு, இதனால மாற்றம் இருக்காது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த அறநிலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இதில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான நேரத்தை முடிவு செய்வதில் கோவில் நிர்வாகம் மற்றும் கோவில் விதாயகர்த்தா இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்தது. இதுகுறித்து அறநிலையத்துறை இணைய ஆணையர்
ஞானசேகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருச்செந்தூர் திருக்குட நன்னீராட்டு விழா ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்கு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே மணப்பாடியில் புதிய சுங்கச்சாவடி ஜூன் 12ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. சேத்தியத்தோப்பு சோழபுரம் இடையே மணப்பாடியில் புதிய சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணப்பாடி சுங்கச்சாவடி 12ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் கட்டண விவரத்தையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. கார், வேன் உள்ளிட்டவற்றுக்கு ஒருமுறை செல்ல 105 ரூபாயும், இருமுறை அதே வழியில் பயணிக்க 160 ரூபாயும், வணிக வாகனங்களுக்கு 55 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இலகுரக வணிக வாகனம், சிறிய சரக்கு வாகனம், மினி பஸ் ஒருமுறை செல்ல 170 ரூபாயும், இருமுறை பயணிக்க 255 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்து, டிராக்டர்கள் 360 ரூபாயும், பொக்லைன் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு 560 ரூபாயாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பேட்ச் பிக்சிங் தேர்தல்களால் ஜனநாயகத்திற்கு அபாயம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மராட்டியத்தின் 2024 சட்டமன்ற தேர்தல் பாஜகவின் பேட்ச் பிச்சிங் தேர்தல் என ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார். மகாராஷ்டிராவில் நடந்தது போன்று பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் நடக்கலாம் எனவும் ராகுல் காந்தி தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக எங்கெல்லாம் தோல்வி சந்திக்கும் சூழ்நிலை உள்ளதோ அங்கெல்லாம் பேட்ச் பிச்சிங் தேர்தல் நடக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த தேர்தலை நேர்மையாக நடத்தும் வகையில் தேர்தல் சாதகங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று போலி வாக்காளர்கள் ஆதாரங்களை மறைத்து பேட்ச் பிச்சிங் தேர்தல் நடத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல், சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவை குப்பையில் போடுவதற்காக அல்ல, தேர்தல் ஆதாரங்கள் அழிக்கப்படவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள உரிமை உள்ளது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் காய்ச்சல் காரணமாக சென்னை குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் உடல்நல ஆரோக்கியமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மாணவிகள் குறித்து தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சட்டக்கல்லூரி மாணவிகள் பேட்டியளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டக்கல்லூரி மாணவிகள், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குவது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தவறாக விமர்சனம் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் மீது நீதிமன்றமே நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவிகள் கோரிக்கை வைத்தனர். அவர் மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா, இந்த மாதிரி இதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது. அது பேசாத அளவுக்கு இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். இவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்து இதுக்கப்புறம் வரவங்க யாரும் இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க நல்லது செய்ய வராங்க, ஏதோ மோட்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னா அதை பாலிடிக்ஸ் ரீதியா கொண்டு போகாம அதை என்கரேஜ் பண்ணி அவங்களையும் ஊக்கப்படுத்தி நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம தமிழ்நாடு வளரணுன்றதுலதான் முன்னேற்றத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். சென்னையில் அறுவை சிகிச்சை முடிந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நாவலூரை சேர்ந்த சிறுவன் இளவரசு 3 வயது முதலே மூச்சு விடுவதில் சிரமப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர்களிடம் சிறுவனை பரிசோதனை செய்ததில் தொண்டையில் சதை வளர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 27ஆம் தேதி சென்னை OMR சாலை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் கடந்த ஒரு வாரத்தில் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அதே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் உடல்நலம் தேறி வருவதாகவும் பெற்றோர்கள் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுவன் கடந்த 4ஆம் தேதி வாய் மற்றும் மூக்கு வழியாக அதிக அளவு ரத்தம் வெளியேறி இருந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஏகன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IPL வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரு சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரபல IPL கிரிக்கெட் வீரர் ஷாருக் வேதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறும் IPL தொடர் பாணிகள் தமிழகத்தில் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது. தமிழகத்தில் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவையில் நடைபெற்று வருகிறது. இதில் கோவை, தூத்துக்குடி, மதுரை மற்றும் திண்டுக்கல் என 8 அணிகள் பங்கேற்றுள்ளனர். இதில் லைகா கோவை கிங்ஸ் அணியினர் சிறப்பாக விளையாடி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் ஷாருக்,
IPL வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது குறித்து வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இதுபோன்ற சம்பவங்கள் இனி மேலும் தொடராமல் அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் அருகே கேட்பாரற்று நின்று கொண்டிருந்த காரில் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைகள் கார் ஒன்றில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் மதுராந்தகம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்த நபர் அகிலி கிராமத்தை சேர்ந்த அமுல்ராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்சோ குற்றவாளி ஜான் செபராஜுடன் தன்னை இணைத்து பேசும் யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதபோதகர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்தவர் அழகேஸ்வரன். இவர் அதே பகுதியில் உள்ள நியூ லைஃப் பெல்லோஷிப் பேராலயத்தின் போதராக உள்ளார். கோவை பாலியல் வழக்கில் கைதான ஜான் செபராஜுடன் தன்னை இணைத்து யூடியூபர் டேனியல் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் வேதனையடைந்த அவர் யூடியூபர் டேனியல் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆதாரமற்ற வீடியோக்களை இணையத்திலிருந்து நீக்க கோரி அழகேஸ்வரன் மற்றும் திருசபை உறுப்பினர்கள் இணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். நான் பல்லட ரோட்ல சின்னக்கரை பகுதியில ஒரு 15 ஆண்டுகளாய் நான் ஊழியம் செய்கிறேன். அதாவது 15 ஆண்டுகளாய் நான் ஊழியம் செய்கிறேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சபை மக்களாய் எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாய் ஒருமனமாய் சமூக சேவைகளை அநேக நலத்திட்டங்களை செய்துகிறோம். என்னுடைய பேரை அதாவது மிஸ்யூஸ் பண்ணி என்னுடைய பேரை கெடுப்பதற்காக, அதாவது வீரமாண்டி பழவஞ்சிபாளையம் பகுதியில் டேனியல் ஒரு யூடியூபர் நடத்துகிறாப்புல. அந்த பையனுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை பொறுக்காம சில நபர்களோடு கூட இணைஞ்சு அவன் என்னுடைய பேரை தவறுதலாக யூடியூப்பில் கைது செய்யப்பட்டதான போஸ்கோவில் கைது செய்யப்பட்டதான நபர்களோட என்னுடைய போட்டோவை இணைச்சு பப்ளிஷிட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க நாடான சிலியில் 6.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வடக்கு சிலி கடற்கரையை ஒட்டிய பகுதியில் 104 கிலோமீட்டர் ஆழத்தில் 6.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் குலுங்கின. மேலும் இந்த நில அதிர்வால் கட்டிடங்களில் வெளிப்புறத்தில் உள்ள கண்ணாடிகள் உடைந்த நிலைகள் அச்சமடைந்த மக்கள் கட்டிடங்களை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். மலைப்பாதைகளில் சிறிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டது. மேலும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்றும் உயிர் சேதம் நேரவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பக்ரீத் பண்டிகை பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி நீடிக்குமா? துரை வைகோ எம்பி பேட்டி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்படும். கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஜூன் 12ஆம் தேதி முதல் புதிய சுங்கசாவடி கட்டணம் பயன்பாட்டிற்கு வரும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுக பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.